இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். சிம்ம ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள். குரோதி வருடம் 14/4/2024 முதல் 13/4/2025 வரை உள்ள இந்த ஒரு வருடத்திற்கான பலாபலன்களை சிம்ம ராசிக்கு பார்க்கின்ற பொழுது, சிம்மம் சூரியனுடைய ராசி. இந்த ஆண்டில் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேது, 8ஆம் வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும், அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29, 2025 முடிய 7ஆம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. இதன் காரணமாக நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாக மற்றும் ஜோதிடர்கள் மாநாடு. தொடர்புக்கு 7200163001 9383763001. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். தூர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. 10ல் குரு, தற்போது பாக்கியஸ்தானமான 9ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு மே 1ஆம் தேதி முதல் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்ற காரணத்தினால 10ல் குரு என்றாலே தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். பதவி பாழ் என்று ஒரு பழமொழி கூட உண்டு. 10ல் குரு இருந்தால் இருக்கக்கூடிய இடத்தில் தேவையற்ற நெருக்கடிகள், நீங்கள் நியாயப்படி அடைய வேண்டியதை அடைவதில் ஒரு சில தடங்கல்கள் எல்லாம் உண்டாகும். எல்லாமே உங்களுடைய செயல்பாடை பொறுத்துதான். நீங்கள் சற்று கவனத்தோடு நடந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால்தான், நேரடியாக கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்க முடியும். குறிப்பாக கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. கூட்டாளிகளை எவ்வளவுக்கு எவ்வளவு விட்டு கொடுத்து செல்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. ஒரு சில நேரங்களில் கூட்டாளிகள் அவர்களுடைய பங்கை கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதனால் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது, வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது, சில முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது கலந்தாலோசித்து செயல்படுவது மிக மிக நல்லது. 10ஆம் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்வதால் பண வரவுகள் நன்றாக இருக்கும் என்றாலும் ஒரு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய வீண் செலவுகள் காரணமாக கையிருப்பு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அடுத்து குறிப்பாக குடும்பத்தில் வயது மூத்தவர்கள் வகையில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிந்தவரை ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது, சில நேரங்களில் மருத்துவ காப்பீடுகளை எடுத்துக்கொள்வது கூட மிகவும் நல்லது. அடுத்து குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சாமர்த்தியமாகவும் திறமையாக செயல்பட்டாலும் உங்கள் மீது உடன் வேலை செய்பவர்கள் தேவையில்லாத வகையில் பழிச்சொல்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு. அதனால் பொதுவாக நீங்கள் சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் எதையும் உங்களுடைய தனித்திறமையால் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக அலைச்சல், டென்ஷன், வேலை பளு சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அடுத்து குறிப்பாக சுபகாரிய முயற்சிகளில் தேவையில்லாத தடைகள் ஏற்படும். குறிப்பாக 4, 6 ஆகிய ஸ்தானங்களை குரு பார்ப்பதால் எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்கும். அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு வீடுகளை பழுது பார்ப்பதற்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வருகின்ற இந்த தமிழ் புத்தாண்டில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப அகலக்கால் வைக்காமல் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொண்டு கவனத்தோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்
உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை, மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது மிகவும் சிறப்பு. அடுத்து குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்வது, சனி பகவானுக்கு சனிக்கிழமை அன்று எள் தீபம் ஏற்றுவதன் மூலமாக கூட ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாக மற்றும் ஜோதிடர்கள் மாநாடு. தொடர்புக்கு 72016301 9383763001. ராகுவானவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் குறிப்பாக துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது, உக்ர தெய்வங்களை நினைத்துக் கொள்வது, ராகுகால நேரத்தில் உக்ர தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகளை எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். நேயர்களே, இதுவரை சிம்ம ராசிக்கான குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை உங்களிடம் கூறினேன். மற்ற ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களது ஓம் சரவணபவ யூடியூப் சேனலை கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.